ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள், ஜவுளித்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 20,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 ஜூலைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ துணிநூல் துறை ஆணையரகமில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஓட்டுநர் கேட்டகிரிலையும் அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரில தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இந்த இடத்துல வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். tntextile.tn.gov.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக அதில் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். மாலை 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ tntextile.tn.gov.in பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டில் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள் உங்களுக்கு டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகிரியில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஆப்ஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு 2 கேட்டகரிக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்க டிரைவர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட நேம்ல இருந்து உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது SCAWன்னு கொடுத்து DWன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மினிமம் ஏஜ் வந்து பாருங்கள் 18 இருக்கணும். அதிகபட்சமாக 37 வயசு வரைக்கும் இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது MBCயாக இருந்தால் 18லேருந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த SCAWங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது பாருங்கள் இந்த இடத்துல விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். SCAWனா ஸோ பட்டியலில் இங்கே வந்து பாருங்கள் ஜாதியினர் வந்து அருந்ததியினர் விதவைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் வழி கல்வி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெஸ்டிடியூட்டோவா நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. MBC கேட்டகிரினா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். இவங்க வந்து பார்த்தோன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரிவேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பாருங்கள் உங்களோட மதம்லேருந்து, கம்யூனிட்டியிலேருந்து, ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அதுக்கான விபரத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா நில்லுன்னு கூட நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. எம்டியாக விடாதீங்க அந்த பாக்ஸை. அதை வந்து நீங்கள் வந்து டேஷ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட அட்ரஸ்லேருந்து, டெம்பரரி அட்ரஸ்லேருந்து, குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th தான் கேட்டிருக்காங்க. 8th நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் 8க்கு மேலே நீங்கள் 10த்தோ இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தொழில்நுட்ப தகுதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் டிரைவர் கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்கனால லைட் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கான எண்ணிலேருந்து ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது இருந்தாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன நகல்கள்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸு. கல்வி தகுதி, பிறந்த தேதி, இந்த மாதிரி வந்து ஓட்டுநர் உரிமம்லேருந்து ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி நான் சொன்ன பார்த்தீங்களா போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 29 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து 2 கேட்டகிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் வந்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 அப்ளிகேஷனாக வந்திருக்கும். இதில் வந்து ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டிங்கிறது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு சேலரி வந்து 15,700லேருந்து 58,100 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து வரும். இப்போ நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்,
ஸோ இங்க வந்து பாருங்க ஏஜ் குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கேட்டகரி குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஏஜ் லிமிட் வந்து எம்பிசினா 34, பிசினா 34 இந்த மாரி கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்டர் நீங்க பண்ணியிருந்தா அத ஃபில் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குமே நீங்க 8த் பாஸ் பண்ணா எலிஜிபிள். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கான ஆவணங்கள்லாம் நீங்க என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பிரியாரிட்டி கேட்டகரில வந்து குடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கான வேக்கன்சி தான் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே நான் பிரியாரிட்டி கேட்டகரிக்கான அப்ளிகேஷன வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அது வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க 8த் ஒன்ல முன்னுரிமை இனம்னு கொடுத்து கொரோனாவால் தாய் தந்தை இழந்தவர், அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்வி பயின்றவர், அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க இந்த மாரி இதுல நீங்க நான் பிரியரிட்டில வரீங்க அப்டின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நீங்க பிரியாரிட்டி உங்களுக்கு வந்து முன்னுரிமை இல்ல அப்டின்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, நான் பிரியாரிட்டி அப்ளிகேஷன் இத வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதுல குடுத்துருக்க கம்யூனிட்டில தான் உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கும். அத கரெக்ட்டா பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கு மட்டும் வந்து 2 அப்ளிகேஷன் இருக்கும். அதுல நீங்க எந்த கேட்டகரில வரீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். டிரைவர் கேட்டகரிக்கு வந்து தனியா ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இத கரெக்ட்டா நான் சொன்ன மாரி ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு, நீங்க நான் சொன்ன மாரி அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 29 ஜூலைக்குள்ளார ஸோ நீங்க போஸ்டல்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.